வெனிசுலா காலி. அமெரிக்கா உள்ள புகுந்து அதிபரையே தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கும் நம்ம மதுரைக்கும் என்ன சம்பந்தம்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் நள்ளிரவுல தெருவுல இறங்குனாங்க? அடுத்த 50 செகண்ட்ஸ்ல ஷாக் ஆக போறீங்க. உலகமே இன்னைக்கு அதிர்ச்சியில இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவுல நள்ளிரவுல போர் விமானங்கள் மூலமா வெனிசுலா தலைநகர் கராக்கஸ் தாக்கப்பட்டது. 7 இடங்கள்ல குண்டுகள் வீசப்பட்டு அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரோட மனைவியையும் அமெரிக்க படைகள் கைது செஞ்சு நாடு கடத்திருக்காங்க. மதுரோவை பிடிச்சு கொடுத்தா 438 கோடி ரூபாய் பரிசு தொகைன்னு அறிவிச்சிருந்த அமெரிக்கா இப்போ அதிரடியா உள்ள புகுந்து காரியத்தை முடிச்சிருச்சு. ஆனா விஷயம் அதோட முடியல. வெனிசுலா இனி எங்க நாடு, நாங்க தான் ஆள போறோம்னு ட்ரம்ப் பகீர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இத கண்டிச்சு நம்ம தமிழ்நாட்டுல மதுரை மாநகர்ல நள்ளிரவுல கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. மதுக்கூர் ராமலிங்கம் தலைமையில டிஒய்எஃப்ஐ நிர்வாகிகள் பெரிய போராட்டமே நடத்தியிருக்காங்க. கேரளா முதல்வர் பினராயி விஜயன் இத பயங்கரவாத செயல்னு வன்மையா கண்டிச்சிருக்காரு. ஏன் எல்லாரும் இவ்ளோ பதறாங்க தெரியுமா? வெனிசுலா கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் வழங்குற முக்கியமான நாடு. இப்போ அது அமெரிக்கா கைக்கு போனா அது உலக அரசியலையே மாத்திடும். நாளைக்கு டெல்லி ஜந்தர் மந்தர்ல பெரிய போராட்டம் நடக்க போகுது. அமெரிக்காவோட இந்த அதிரடி நடவடிக்கை சரியா இல்ல கம்யூனிஸ்ட் போராட்டங்கள் நியாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.